ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா சத்யா சேனல். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழியில் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் இது வந்து நான் ரெண்டரை கப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மசாலா ஐட்டங்க. இதுவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய் ஒரு பாக்கெட்டு, எலுமிச்சப்பழம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. அப்புறம் அதுக்கு செய்யறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கறியை பிரியாணி செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், தயிர், மசாலாலாம் போட்டு இதேமாரி கிரேவி மாரி பிசைஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறோம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரம் தான் எடுத்துக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இதில் எண்ணெய் தேவையான அளவு. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் நம்ம வச்சுருந்த மசாலா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கிண்டணும். இந்த ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். இதுக்கு தேவையான சால்ட். தக்காளி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டோம். இப்போ மசாலாலாம் சேர்த்து ஊற வச்ச கறியை ஆட் பண்ணுறோம். கறி ஒரு 20 நிமிஷம் வேகணும். அதுக்கப்புறமா 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி மாரி ஊற்றணும். நான் எடுத்துக்கிற அளவு பொறுத்து நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்ச அரிசியை நம்ம போட்டுட்டு நல்லா உடையாமல் கொஞ்சம் மேலோட்டமாக கிண்டணும். கிண்டிட்டு உப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கடைசி ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணணும். நெய், எலுமிச்சைச்சாறும் ஆட் பண்ணணும். ஒரு 25 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் தம் போட்டு வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிரியாணி எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா உடையாமல் உதிரியாக வருது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.